வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 15/11/2025 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி 29ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினைத்திட்பம். குறள் 663. கடைக்கொட்க செய்தக்கது ஆண்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். தெளிவுரை. செய்யும் செயல் முடிவில் வெளிப்படுத்தும்படியாக செய்யப்படும் தகுதியே ஆண்மையாகும். இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தை தரும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரகநிலைகள்: கடகத்தில் குரு வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், துலாமில் சூரியன், அதோடு கூட சுக்கிரன், விருச்சிகத்தில் புதன் வக்ரமாக, அதோடு கூட செவ்வாய், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்ரமாகவும். கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய கல்விகள் அல்லது புதியதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியில் கலந்து கொள்வீர்கள். காதலின் வழியாக சிக்கல் ஏற்படும், கவனம் இருக்கட்டும். வாரிசு வம்ச விருத்தி ஏற்படும். இன்று குழந்தை பிறப்பு. குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும். இரட்டை குழந்தை பிறக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்த பயணங்கள் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். வேலை செய்யும் இடங்களில் இருக்கும் தேவையில்லாத மனசங்கடம், பயம், குழப்பம் இன்னும் சில நாட்களில் மாறும். ஆனால் அதுவரை உங்களுடைய பணி மாற்றம் செய்தது பற்றி அலுவலகத்தில் பேசாமல் இருப்பது நலம். இன்று கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும். நீண்ட நாள் கனவு வீடு. இதோ இன்று வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். இன்று நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கடனாக உடனே கிடைக்கும். பணம் கிடைக்கின்றதே என்பதால் யோசிக்காமல் வாங்க வேண்டாம். இஎம்ஐ சரியாக கட்ட முடியுமா என்று ஆலோசித்து வாங்குவது நல்லது. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ, இப்படி பாட்டு பாடிட்டு இருந்த பெண்தானே நீங்கள். இதோ இன்று வரன் அமையும். திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவிற்கு வரும். கடந்த 2 நாட்களில் இரவு நேர உணவு சரியானதாக இல்லாததால் வயிறு கோளாறு ஏற்படும். இனியாவது கவனம் கொள்ளுங்கள். இன்சூரன்ஸ் முதிர்வு பணம் கைக்கு வந்ததிலிருந்து குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்க எதில் முதலீடு செய்வது என்ற குழப்பம் நாளை மதியத்திற்குள் தீரும். நல்ல முடிவு எடுப்பீர்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால், ஆணி, தசை தொடர்பான நோய்கள், வாயு கோளாறு, கருக்கலைதல், தீக்காயங்கள், மின்சாரம் தாக்குதல், நாய்க்கடி அல்லது நாய் வளர்த்தல் மூலமாக வரும் உபாதைகள் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் நீதிமன்றங்கள், கோயில், அசம்பிளிஸ், பஞ்சாயத்து கூடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ராஜேஷ், மீனாட்சி சுந்தரம், முனிராஜ், துரைசாமி, காசிநாத், சபரிநாதன், சரண்யா, பிரியா, ரமேஷ்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கேரட், பீன்ஸ், அவரை, துவரை, பாகற்காய், பீட்ரூட், மொச்சை, புளி, கத்தரிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். நொறுக்கு தீனி அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று வெள்ளை, சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.